الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومن بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமான நேரத்திலே சஹாபாக்கள் இழந்ததும் பெற்றதும் என்ற ஒரு தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியில் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு தலைப்பு தருவதற்கு காரணம் என்னவென்றால், பொதுவாக ஜன்னாவை நாம் அடைவதற்கு நாம் பல விடயங்களை இழந்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இழக்காமலே ஜன்னாவுக்கு போகலாம் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய பாட்டில் அதாவது எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் நமக்கு ஜன்னா கிடைக்கும், நாம் நல்லவர்கள் தானே என்ற உணர்வோடு பலர்கள் நிற்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு அந்த சிந்தனை முரணானது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஜன்னாவை அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று ஒரு சுன்னாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்று பலது இருக்கிறது. சூரியன் உதிக்கும், நாளைக்கு சூரியன் உதிக்காமல் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அதை ஒரு சுன்னாவாக வைத்திருக்கிறார். அந்த சூரியன் உதிப்பதும் அதை மறைவதும் எப்படியோ இதே போன்று பல விடயங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அடிப்படைகளை சொல்லியிருக்கிறார். அஹசிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அயுத்தரக்குவ யக்கூலு ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னவுடன் நாங்கள் அவர்களை விட்டு வைத்து விடுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? மனிதர்களுடைய நினைப்பு என்னென்றா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், பள்ளிவாசலுடைய தலைவர்களாகிவிட்டோம், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாகிவிட்டோம், எங்களுக்கு ஜன்னா கன்ஃபார்ம் என்று பலர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான் அதுக்கு பதிலாக. அப்படி சிந்தனை இருப்பதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான். அஹசிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, யுத்தரக்கு யக்கூலு ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னவுடன் நாங்கள் அவர்களை விட்டு வைத்து விடுவோம் என்று நினைக்கிறார்களா? சும்மா விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றான், இல்ல, அது வைக்க மாட்டோம். அவர்கள் சோதிக்காமல் விட மாட்டோம் என்கிறார். ஒருத்தர் ஆமந்து பில்லான்னு சொன்ன உடனே சோதனை ஆரம்பிக்குமா? இது உண்மையான ஆமந்து பில்லாவா, பொய் ஆமந்து பில்லாவா? ஊரு புகழுக்கு சொன்ன ஆமந்து பில்லாவா, தன் குடும்பத்துக்கு சொன்ன ஆமந்து பில்லாவா, நிஜமான ஆமந்து பில்லாவா? எப்படி சோதிக்கிறது? இந்த மைக் நல்ல மைக்கா இல்லையான்னு சோதிப்பதற்கு அந்த செய்தவர்கள் அதற்கான சோதனை நடத்தி சொல்லுவார்கள். ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குது, இது தண்ணி பட்டாலும் ஒர்க் பண்ணுது, இத்தனை ஆயிரம் அவர்கள் இதுல பேசலாம், இதுல மேக்னெட் இப்படி இருக்குது, இது மைக் சரியில்லைன்னா ஒரு 100 அவர் பேசுற நேரத்தில் இது காலியா போயிடும். இதே மாதிரி ஆமந்து பில்லாவுடைய ஸ்ட்ரென்த் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். யார் ஒருவர் ஆமந்து பில்லா சொன்னாலும், அது அமெரிக்காவில் இருந்தாலும், ஐரோப்பாவில் இருந்தாலும், பிரான்சில் இருந்தாலும், அவரை சோதிக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். அந்த சோதனை இருக்கின்றால் இவர் உண்மையான ஆமந்து பில்லா சொன்னாரா இல்லையா? சரி, உண்மையான ஆமந்து பில்லா சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அப்பொழுதுதான் அவருக்கு ஜன்னாவுடைய கதவு திறக்கப்படும். சாதாரண இந்த உலகத்தில் ஒரு மனிதன்
வீடு கட்டணும் அப்படின்னா வீடை அடைவதற்கு வீடு கட்டணும் என்றால் அவன் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்து தான் ஆகணும். தன் சொத்து, செல்வம், நேரம், காலம் அத்தனை இழக்கணும். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு வீடு கிடைக்கும். இந்த வீட்டின் விலை ரொம்ப உயர்வு, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சீப் இல்லை. ஒரு வீட்டை நம்ம ஒழுங்கா கட்டி எடுக்கிறோம்னா கடுமையான இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அவசரமா அதை கேட்பாங்க, பேங்க்ல உள்ள பணத்தை எடுத்து கொடுக்கணும், அந்த வீடை கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். இந்த உலகத்தில் இதுதான் சொன்னா, ஒன்றை அடைவதாக இருந்தால் ஒன்றை விட்டு கொடுக்கணும், ஒன்றை இழக்கணும். ஜன்னாவை அடைவதாக இருந்தால், ஜன்னாவுடைய கனவு திறப்பதாக இருந்தால், ஜன்னாவுல என்ன இல்ல, ஜன்னாவுல இடுப்பு வலி இல்ல, ஜன்னாவுல காய்ச்சல் இல்ல, ஜன்னாவுல வயசு போகாது, 33 வயசு தான். இந்த துனியாவில் நாம் விரும்புவது நடக்காது, ஜன்னாவில் நாம் விரும்புவது நடக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அற்புதமான இடம். அந்த ஜன்னாவை பொறுத்தளவில் அதை பார்த்தாலே மயங்கிற மாதிரி ஒரு இடம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஜன்னாவை அல்லாஹ் சும்மா தருவானா? நீங்க பிறந்துட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, ஏதோ சரி சும்மா தர்றேன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, ஜன்னாவுக்குள்ள சும்மா நுழையலாம் நினைக்கிறார்களா? போன உடனே கதவு திறந்து அப்படி விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? அப்படிலாம் ஜன்னா கிடைக்காது. ஏன் அப்படி ஜன்னா கிடைக்காது? அவ்வளவு விலை உயர்ந்தது. நீங்க போற மாளிகை சாதாரண ஒரு வீட்டுக்கு இவ்வளவு விலைண்டா, ஜன்னாவில் ஒரு வீட்டுக்கு என்ன விலை, ஜன்னாவில் ஒரு பேச்சு என்ன விலை, அதுக்குள்ள நுழையிறா எப்படி இருக்கும், அவருடைய மனம் எவ்வளவு தூரத்துக்கு வீசும். அது அற்புதமானது. அந்த ஜன்னாவை அடைவதாக இருந்தால் நீங்கள் விடத்தான் வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸ்-ஸாபிரீன். உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல், உங்களில் யார் தியாகிகள்? அப்ப எதை கேட்கிறான் அல்லாஹ்? ஜன்னாவுக்கு குவாலிஃபிகேஷன் டாக்டர், நான் சர்டிபிகேட் எடுத்துக்கிறேன் அல்லாஹ், நான் டாக்டர் அல்லாஹ் ஸ்பெஷல் பண்ணிருக்கிறேன் என்று காட்டினா ஜன்னா கிடைக்குமா? லோயர் உடனே ஜன்னா கிடைக்குமா? இந்த உலகத்தில் புகழ் கிடைக்கும். ஆனா ஜன்னாவுக்கு நான் பணக்காரன் சர்டிபிகேட் காட்டலாது, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான் தான் ஜனாதிபதி என்று சொன்னதுக்கு அல்லாஹ் ஜன்னாவை தர மாட்டான். ஜன்னாவுக்கு என்ன கேட்கிறான்? என்ன குவாலிஃபிகேஷன்? நீங்க டாக்டரா இருந்தாலும், லோயரா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும், பிரசிடென்டா இருந்தாலும், உலகத்திலே நம்பர் பணக்காரர் இருந்தாலும், அங்க ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு வேணுமா? அவருடைய வாழையை நீங்கள் நுகரணுமா? நீங்கள் என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். உங்களில் தியாகிகள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காணாமல், வயஅலமு ஸ்-ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்று அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ் பார்க்காமல் உங்களுக்கு என்ன ஜன்னாவை தந்துருவானா? 2 குவாலிஃபிகேஷனை விசாரிக்கப்படுவோம். பொறுமை இருக்கிறதான்னு பார்ப்போம். ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கம்பெனில 50 பேர் நிக்கிறாங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆள் நிக்கிறாங்க, அவர் தான் கம்பெனியில போஸ். அவரை திட்டாம அவர் பாட்டுக்கு நிக்கிறாருன்னா அவர் பொறுமையாளர் சொல்லலாம். ஏன்னா அவர் கோபப்படுத்துற மாதிரி எதுவுமே நடக்கல, அவருக்கு அந்த மாதிரி சூழல், அவர் பொறுமையா இருந்தாதான் பொறுமையாளர். எல்லா விஷயங்களும் அவருக்கு நடத்தப்படுகிற நேரம் அவர் பேசாம நிக்கிறன்னு என்ன பொறுமையாளர்? அது பொறுமை பார்க்கலாது. அவர் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நடக்கிற நேரம், அந்த நேரம் அவர் பொறுமையா நிக்கிறாரா? அவரை ஒருத்தர் தூசணத்தால் ஏசினார், அப்ப பொறுமையா நிக்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை முகம் கொடுக்கிற நேரம் அவர் பொறுமையா நிக்கிறார். இந்த பொறுமை என்ன? திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? பொறுமை என்ன? கோபப்படுற நேரம் பொறுமையா நிக்க. அந்த பொறுமையை பேசல குர்ஆன். அது ஒரு 5%. 95% ஏதாவது அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு ஈமான் கொண்டுருவார், அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம், கொடுத்த பிறகு ஒவ்வொன்றா கேட்போம். அல்லாஹ் சொல்றான், வல்ல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத். ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்த உடனே இது ஜன்னா இல்ல, இந்த மண் வாசனை என்னன்னா, வல்ல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பயத்தை கொடுத்த உடனே நட்டுக்கு நிற்பான். அந்த பயம், இந்த பயம், அப்படி பயம், இப்படி பயம், எல்லா பயத்தையும் கொடுப்போம். அப்பயும் ஆமந்து பில்லாஹ் தானா விட்டுட்டு ஓடானான்னு பார்ப்பான். அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வரும் அந்த பயத்தோடு. ரப்புல் ஆலமீனுடைய இவனுக்கு இப்ப வரும், ஹாஸ்பிட்டல்ல போய் நிற்பான், எப்ப பார்த்தாலும் இது 4 பேர் சொல்லிடுவான், இத்தாம்பா என்ன, அவன்கிட்ட போய் வெட்டி பாரு, அது செஞ்சு பாரு. ஷிர்கான விஷயங்கள் சொல்கிற நேரத்திலும் இல்லை என்று அவன் உறுதியாக நிற்கிறானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சு பார்க்கிறான். விஷயம் மினல் கௌஃப், கொள்கையை சொல்றோம், 4 விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், அங்கால சிஐடி வருவாங்க, இங்கால போலீஸால கோல் வரும், 1000 பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் தாடியும் காண, ஆளையும் காண, ஜமாத்து வானான்னு ஓடுறோமா?
இப்படி வராமலாம் ஜன்னா போக இயலாது. ஒரு கொள்கையில் நிற்கிறார் என்றால் அப்படி உறுதி அல்ல, அப்படி பார்ப்பான். என்ன நடக்குது உலகத்தில்? முஸ்லிம்களுக்கு ஒரு இடத்துல தான் பிரச்சனையா? உலகம் எங்கும் பிரச்சனை. உலகத்தில் நல்லவர்கள் முஸ்லிம்கள், அதிக தர்மம் கொடுக்கிறவர்கள் முஸ்லிம்கள், சிரிக்கிறவர்கள் முஸ்லிம்கள், ஏழை எளியவர்களை பார்க்கிறவர்கள் முஸ்லிம்கள், அனாதைகளை பராமரிக்கிறவர்கள் முஸ்லிம்கள். இதெல்லாம் உலகத்துக்கு தெரிந்தும் முஸ்லிம்கள் என்று கண்டாலே பாயிர அளவுக்கு என்ன கோபம் நம்மளோடு. அதாவடித்தனம் பண்ணினோமா? யாருக்காவது ஏதாவது கொலை பண்ணினோமா? ஏன் எங்களோட இவ்வளவு கோபம் என்றால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அந்த சோதனை நடக்கும். ரோஹிங்கியா முஸ்லிமை பார்க்கிறோம், அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், சிரியால பார்க்கிறோம், பலஸ்தீன்ல பார்க்கிறோம். எல்லா இடத்திலையும் ஜன்னாவுடைய வாசல் திறக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்றான். என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு அச்சத்தை தரும். மூத்து மாறி வரும், ஒரு மாதிரியான அச்சம் வரும். கொள்கையும் வேணாம், ஒன்றும் வேணாம் விட்டுட்டு ஓடுற மாதிரி ஒரு பயம் வரும். அந்த பயம் நேரமும் உறுதியாக நின்றால் அல்லாஹ் சொல்றான், அந்த பொறுமையாளர்களுக்கு போய் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க, நான் வாழ்த்து தெரிவிங்க. அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. இந்த வாழ்க்கையில பிரச்சனை வர போக்கல மினல் ஹௌஃபி வல் ஜூ, பட்டினியை போடுவோம், கொஞ்சம் பட்டினி வரும். அன்ஃபுஸ், 4 பேர் வீட்டுல நிப்போம், 2 பேர் மூத்தா போயிருவாங்க, 2 பேர் பாக்கி. என்னப்பா தொழுதோமே, தாஜ தொழுதோமே, அல்லாஹ்ட்ட கேட்டோமே. ரப்புல் ஆலமீன் எடுக்க 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 அவர் பொறுமை அல்லாஹ் அல்லாஹ் என் ரப்பு தந்தவன், அவனுக்கு தெரியும். ரப்பு ஒரு நாள் எனக்கு அநியாயம் பண்ண மாட்டான். ரப்பை பத்தி நல்ல நினைத்தால் அவனுக்கு பேர் என்னதான்? அவன் பொறுமையாளர். அந்த பொறுமைக்குத்தான ஜன்னா திறக்கப்படும், இல்லைன்னா ஜன்னா திறக்கப்படாதான். இந்த சிந்தனை எப்பொழுதும் ஒரு முஸ்லிமுக்கு காலையில் எழுப்பினா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? ஒரு முஸ்லீம் ஊட கட்டிட்டோம், வாசலை கட்டிட்டோம், முன்னாடி கார் நிக்கிறேன்னா எங்க பிரச்சனை முடிஞ்சுட்டு நினைச்சீங்கன்னா அதான் ஐரோப்பால நிக்கிறான். பேங்க் பேலன்ஸ் ஒரு 100 கோடியை போட்டோம்னா, இங்க 4 வண்டி எடுத்து போட்டோம்னா, ஒரு கம்பெனிக்கு 4 கம்பெனி திறந்துட்டோம்னா எங்க வாழ்க்கை எல்லாம் அப்படி போகும். அப்படி எவனாவது நல்ல வாழ்ந்து ஒத்தனை கூட்டி வாங்க பார்ப்போம். அவனுக்கு அது வர நேரம் கிட்னி போயிடும், இது வர நேரம் ஹார்ட் போயிடும், அது வர நேரம் இது போயிடும். நான் நல்லா இருக்கிறேன், வைஃபுக்கு பிரச்சனையா போயிடும், வைஃப் நல்லா இருக்கிறேன், ஃபுல் ஆக்சிடென்ட் ஆகி தலை உடைஞ்சிடும். உலகத்தில் ஒரே ஒரு மனுஷனை காட்டுங்க பார்ப்போம், எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று. இதைத்தான் நம்ம 100 என்கிறோம். திருக்குர்ஆன் நமக்கு நடக்க முன்னாடி நடப்பது என்ன என்பதை சொல்லி தந்துடும். ஒரு பயணிக்கிறது கண் இருந்து பத்தாது, கண்ணு மட்டும் இருந்து பத்தாது, வெளிச்சம் இருக்கணும். இந்த அறை முழுக்க இருட்டா இருக்குது, கரண்ட் இல்ல, ராத்திரி 12 மணி, கண்ணாடி பார்த்தது ஒண்ணுமே தெரியாது. வெளிச்சம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்றால் நூர், ஒளி. அந்த ஒளி இந்த அதாவது அந்த ஒளி வந்துச்சுன்னு வைங்க, நமக்கு தெளிவா விளங்கும் உலகத்துல என்ன ஆக போகுது. மற்றவங்களுக்கு இருட்டுல மாதிரி இருக்கும், ஏதோ இருட்டுல சிக்கின மாதிரி இருப்பாங்க. ஒரு குர்ஆனை படிச்சவர்கள் விளங்கியவர்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை முடியும், மறு பிரச்சனை கதவை தட்டும். அந்த நேரம் நம்முடைய பதில் என்ன தெரியுமா? ரப்பு எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், ரப்பு ஒருபோதும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை ஒருவருக்கு வர்ற நேரம் மேலே இருந்து வாழ்த்து வருவான். அந்த பொறுமையாளர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஒருத்தன் அப்படியே மௌத்தா வீட்டு நிப்பான், அவன் வாப்பா மௌத்து, வீட்டுல அவன் புள்ள மௌத்து, கண்ணத்துல கை வச்சு நிக்கிற நேரம் யாரும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ரப்பு சொல்லுகிறான், வாழ்த்து சொல்லுங்க, வாழ்த்து. இது நான் வேணுமென்று செஞ்சது. இது அசாபத்துக்கும் முசீபா. அசாபண்டா ஒரு குறிய வச்சு ஈட்டியால சரியா எடுத்து கடிச்சா, சரியா தாக்கட் பேசுக்கு பட்டா அதான் குறி வச்சு தாக்குறதுன்றது. இந்த வார்த்தை எல்லாம் எடுத்து போறாங்கன்னா சும்மா தற்செயலாம் நடக்கல. உங்க வீட்டுல ஜனாசா நடந்துச்சா, அது பொறுமையா நிக்கிறேன். அவர்கள் தியாகம் பண்ணுவார்கள், உடலால் நேரத்தை காலத்தை அத்தனையும் தியாகம் பண்ணுவார்கள். அந்த தியாகமும் பொறுமையும் என்ற இந்த 2 குவாலிஃபிகேஷன் ஜன்னாவுடைய வாயிலை மெல்ல மெல்ல திறக்கும். உலகத்தில் அதிகமானவர்கள் வழக்கது ஜரஅனாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களையும் அவர் இந்த கொள்கையை சொல்வதை விட வேறு யாருக்கும் அழகாக இந்த கொள்கையை சொல்ல முடியாது. அவர் இந்த கொள்கையை சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது நஅலமு, எங்களுக்கு திட்டமா தெரியும் நபி, அன்னக யவைகு ஸதுருக்கு பிமா யகூலூன், அவங்க பேசுறதுனால உங்க கல்வி இருக்குது, வருத்தப்படுவது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அதுக்கு மருந்து வேணுமா, தஸ்பீஹ்ல ஈடுபடுங்க. வகும் மினஷ் ஸாஜிதீன், சஜதாவுல விழுங்க நபி. இதுதான் என்ன அர்த்தம்? இந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்க கௌரவம் காத்தில் பறக்கும். தூசணத்தால் உங்களை ஏசுவார்கள். சத்தியத்தை நீங்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் பொறுத்திருந்து வரும்.
நான் இந்த மிம்பருக்கு ஏறினால் நான் ஒரு புரிதலோடு ஏறணும். இதை முடிகிற நேரம் 4 பேர் எனக்கு திட்டுவார், 4 பேர் என்னை விமர்சிப்பார், 4 பேர் வேறு விதமாக பேசுவார். இது பூமாலை போட்டு அலங்காரம் செய்து ஒரு மனிதரை கௌரவிக்கிற இடம் அல்ல தஅவா. தாயி என்பவர் நிறைய அதாவது ஏச்சுப்பட்டு ஏச்சு வாங்குற நேரம் எல்லாம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ் சொல்றான், நபியே அவன் அபூஜல் வாயை அப்படி உடைச்சிரும், அவன் பல்ல உடைச்சு 2ஆ போட்டுரும், உங்களுக்கு பேசுறான் பாருங்க. இல்ல நபியே, அவன் பேசுறவன் பேசதான் செய்வான். நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? நீங்க தஸ்பீஹ்ல ஈடுபடுங்க. தஸ்பீஹ் பண்றீங்களா, அது உங்க கல்பை அமைதிப்படுத்தும். சஜ்தாவுல உழுவுறீங்களா, அது உங்களுக்கு ஓகே. அப்ப இந்த கொள்கையை சொன்னால் மானம் போகுமா, மரியாதை போகுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லமீன் அஷாரிக் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அல்லமீன் சொல்லணும். இன்னைக்கு சில பேர் அல்ஹாஜ்னு போட்டு கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. அவன் காட்டுல அல்ஹாஜ்னு சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லமீன் என்று. உலகம் அவருக்கு வைத்த பேர், மக்கத்து வாசிகள் வைத்த பேர். அந்த அல்லமீன் அஷாரிக் சொன்னவர் எப்ப இந்த கொள்கையை சொன்னாரோ அப்பயே பொய் என்று சொன்னார்கள். கதாப் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள், ஷாஹிர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள், ஷாயிர் கவிஞர் என்றார்கள். ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். இவருக்கு பைத்தியம் மஜ்னூன் என்றார்கள். எல்லா பேரையும் பெருமானார் பார்த்துட்டு இருந்தார். பெருமானாருடைய கண்கள் கலங்கிருக்கும் நான் நினைக்கிறேன். என்றால் ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறி பெருமானார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முதல் தடவை சொல்கிற நேரம் அவர் பிறந்த செய்தியை கேட்டு அவர் வாப்பாவுடைய சகோதரர் அடிமை விடுதலை செய்தவர் தான் அபூ லஹப். அவன் முன்னாடி நிற்கிறார், ஊர் மக்கள் நிற்கிறார்கள். பெருமானார் தன்னுடைய உரையை அழகாக ஆரம்பித்தார்கள். ஏன்னா அவருடைய உண்மையை தான் அவர் ஆதாரமாக வைத்தார். மூசா நபி அப்படி கைத்தடியை கொண்டு வந்து முன்னாடி போட்டாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வைத்தார்கள்? இத்தனை வருடமாக அல்லமீன் என்று நீங்க தான் பேர் வச்சீங்க, அஷாதிக்கு நீங்க தான் பேர் வச்சீங்க, உண்மையான நம்பிக்கையாளர் என்று. அந்த உண்மையை நம்பிக்கையை வச்சு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அந்த காலத்துல ஒரு நெருப்பு மூட்டுவாங்க, புகை தெரிஞ்சா எல்லாரும் வந்துருவாங்க. எமர்ஜென்சி காலிங், ஏதோ அவசரமா கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அந்த உடனே வந்துருவாங்க. வந்தால் அதுக்கு பின்னாடி இந்த மலைக்கு பின்னாடி, மணல் குண்டல்ல மலைக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க மேலே இருந்து, இதற்கு பின்னாடி ஒரு படை வருகிறது, தூரத்தில் படை வருகிறது என்று நான் சொன்னான், நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்டா பதில் வருவது மக்கள்கிட்ட இது என்ன பதில்? நம்புவோம் என்று சொல்லவில்லை, உங்கள்கிட்ட பொய்யை நாம் கண்டதே இல்லை என்றார்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி 40 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபித்தான். சின்ன விஷயத்துக்கும் பொய் சொன்ன அளவர் அல்லாஹ் விஷயத்தில், மறுமை விஷயத்தில், நரக விஷயத்தில் பொய் சொல்லுவார் என்ற அந்த உணர்வை உண்டாக்க சின்னத்துக்கும் பொய் சொன்னதில்லை. அந்த பெருமானார் கேட்கிற நேரம் முன்னாடி நிற்கிறார்கள் தன்னுடைய உறவுகள், யாரை ரசூலுல்லாஹ் நேசித்தார்களோ, தன் வாப்பா மரணித்ததுக்கு பிறகு வாப்பாட சகோதரர்கள் தான் ரசூலுல்லாஹ் வளர்த்தது. முன்னாடி நின்ற அபூ லஹப் தப்பல்லக்கே முஹம்மத் அலிஹாதா ஜமாத் நாசமா போகும், இதுக்கா என்ன கூப்பிட்டீங்க என்று சொன்ன உடனே அந்த சபையில ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருந்திருக்கு? கண்ணால கண்ணீர் ஓடிருக்காது. என்ன விபச்சாரம் செய்ய சொன்னாரா, கொலை செய்ய சொன்னாரா, குத்த சொன்னாரா? இந்த கொள்கையின் தன்மை அப்படி. இதை சொல்லக்கூடியவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்து சொல்லணும். இதை சொல்லவர்களுக்கு அபாண்டம் சுமத்துவார்கள், பழி சொல்லுவார்கள், எக்கச்சக்கம் சொல்லி. இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தால் பின்னாடி வர்றவர் சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அந்த செவிமடுத்து கட்டுப்பட்ட தோழர்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆச்சு? ஜன்னா வேணுமென்றால் அபு அமீரத்துல் குரைஷ் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா அம்மாவை முடித்ததற்கு பிறகு அமீரத்துல் குரைஷ் என்பார்கள். குரைஷ் பெண்கள், அதாவது தலைவி என்பார்கள். அவ்வளவு பணம், ஓவனைத்தில் பணக்காரனாயின ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போடு திரும்பி காபாவை பார்த்து உன்னை விட முடியாது என்றார்கள். எல்லாத்தையும் விட்டு விட்டார். உடுத்த உடுப்போடு கெட் அவுட் என்று. உங்க ஊர்ல இருந்து உங்க வாப்பா உங்க கதவை திறந்து கெட் அவுட், வெளியே போவென்று ஒரு மகனை பார்த்து சொன்னார். தப்பே செய்யாத மகனை பார்த்து சொன்னார். எப்படி நெஞ்சு வெடிக்குமோ. எந்த ஊரு தலையில தூக்கி, கதையா கேட்காதீங்க, உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஊர் அவரை தலையில தூக்கி வச்சு எதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லி அவருக்கு அல்லமீன் சொல்லி அஷாதிக் என்று சொன்னவர் இன்றைக்கு உடுத்த உடுப்போடு கொல்லுவன் வெளியே போன்னு சொன்னார். ஊர் மக்கள் எல்லாம் விரட்டினார். இது தஅவாலை உள்ள நமக்கு, இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் நடக்கல, அவருக்கே நடந்தால் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லித்தலஹு, அல்லாஹ்வுடைய அருளால் நபி என்று ரொம்ப மென்மையாக நடக்கிறீர்கள். வல குன்த ஃபத்தன் கலீலல் கல், நீங்க மட்டும் கடுமையான உள்ளமுடையவராக இருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக்,
உங்களை விட்டு எங்கேயோ ஓடி இருப்பாங்க. இவ்வளவு மென்மையாக நடந்து சஹாபாக்கள் அவரை நோக்கி வருகிற நேரத்தில் கூட இந்த கொள்கையின் தன்மை பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும். ஏனென்றால் அந்த பக்கத்தில் ஷைத்தான் இருக்கிறான். இந்த கொள்கை வெளியே வர்ற நேரம் அவன் அங்கிருந்து இன்னும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அதுவா அவனை எதிரியாக பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான். அந்த எதிரி குழப்பத்தை உண்டாக்குவார். அதனால் 4 கருத்து வரும், சொல்ல வேணாம் அப்பா, ஷிர்க பத்தியே பேச வேணாம், பித்அத் தேவையே இல்லை, எவ்வளவோ விஷயம் இருக்குது, லைட்டை போட்டா வெளிச்சம் வரும், இருட்டு போயிடும், அதனால் நன்மையை ஏவினா போதும், தீமையை தடுக்க தேவையில்லை என்று லாஜிக் சொல்லுவார்கள். இதை போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை கையால் தடுங்க. நான் படித்த அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நேரம் நான் போய் பேசினால் நான் முட்டாள், உலக அடிப்படையில் நான் முட்டாள். எங்கேயோ ஒருத்தர் ரத்தத்து வெள்ளத்தில் நிற்கிறார், ரோட்ல போற நேரம் லோ ஸ்ரீலங்கா சட்டத்தை படித்தால் நான் வாகனத்தை நிப்பாட்டி அவரை ஏற்றிட்டு போனால் நான் முட்டாள். ஏன்னா நான் சாதாரண தேவையில்லாமல் ஒரு வழக்குக்கு நான் சிக்கிக் கொள்கிறேன். அவருக்கு உதவி செய்ய போய் சட்டத்தை சொல்கிறேன் நல்லா. ஆனால் ஒரு முஸ்லிம் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தால், அவர் முஸ்லிமாக இருந்தால் அவர் இறங்கி ஆகணும், அவர் உதவி செஞ்சு ஆகணும். அந்த இடம் அப்படித்தான். அமெரிக்காவில் வாழ்ந்தவர் அவர் சொல்வார், this is not my job, இது ஏண்ட ஜாப் இல்லப்பா, இதுக்கு டயல் பண்ண கவர்மெண்ட் அதை பார்க்கும். ஒரு மூமினுக்கு அப்படி பார்க்க இயலாது. நீங்கள் கடந்து போகிற நேரம் ஒரு வாழைப்பழ தோல் இருந்தால் பின்னாடி உள்ள சகோதரர் உளுந்து விடுவார் என்றால் நீங்கள் பின்னாடி ரிவர்ஸ்ல வந்து அதை எடுத்து போடணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு மூமினுடைய பண்பு. ஒரு மூமினாக வந்தால் இந்த உலகத்தில் பலர்கள் உங்களை மடையர்கள் என்றுவார்கள். என்னத்துக்கப்பா இந்த தப்பை தடுக்க போறவங்களுக்கு என்ன லாபம்? புள்ளை இல்லையா, வீடு இல்லையா, வாசல் இல்லையா, உங்களுக்கு வாழ தேவையில்லையா, ஏன் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு சிக்கிக் கொள்கிறீர்கள் என்றால் இதே கேள்வியை போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். பலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு போவோம், தப்புகளை கண்டால் தடுக்க வேண்டாம் அப்படி என்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனை ஏற்றுக்கொண்டால் எங்கள் அறிவு ஒரு பக்கத்தில் வைத்து விட வேண்டும். எங்க அறிவு சில விடயங்களை சொல்லும். பலர்கள் நிறைய பேர் வந்து அறிவுரை சொல்வார்கள், வேண்டாம் அப்பா, தேவையா அப்பா, இது தேவையான்னு கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுடைய வாயில் திறக்கப்பட வேண்டுமா? இந்த அர்ப்பணிப்புகள் செய்தே ஆக வேண்டும். அதுக்கு அர்த்தம் அவர்கள் மடையர்கள் என்ற அர்த்தம் அல்ல, அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள். ஏன் நான் அதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த வரலாறை நோக்கி இப்பொழுது நாங்கள் போவோம். சஹாபாக்கள், இந்த அடிப்படை புரிந்த சஹாபாக்கள் இதை ஒரு நாளில் அவர்கள் புரியவில்லை. பெருமானாரை முழு பேரும் பொய்யர் என்று சொல்கிற நேரம் ஓடி வந்தார்கள். அவருடைய மனைவி மூச்சு விடுகிற நேரம் தன் கணவனோட வாழ்ந்தவர்கள், தன் கணவன் யாரென்று தெரிந்தவர்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்தார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ஊரே அவரை பொய் என்று சொல்லிவிட்டது. அரசியலில் யார் இறங்கினாலும் 50 40 60 40 70 30 என்று தான் வரும். ஓட்ஸ் போடுவாங்க. 70 கிடைச்சிச்சு, 30 கிடைச்சிச்சு, இப்படி. பெருமானார் எலெக்ஷன் கேட்டார். என்னுடைய கணிப்புப்படி 100க்கு 100 கிடைக்கும். எப்ப? தீனுல் இஸ்லாத்தை சொல்ல முன்னாடி. சொன்னதுக்கு பிறகு அவர் எலெக்ஷன் கேட்டார். அவர் சொன்னதுக்கு பிறகு மக்காவுடைய 13 ஆண்டுகளில் கேட்டார். அவருக்கு 1% கிடைக்காது மக்காவில். அதுக்கு அவர் கெட்டவர் என்று அர்த்தமா? அந்த நேரத்தில் எல்லோரும் அவரை மறுக்கிற நேரம், பெருமானார் இப்படி நிற்கிற நேரம், அவருக்கு தன் மனைவி பக்கத்தில் வந்து, இல்லை இல்லை, இதுவரைக்கும் காசிமுடைய வாப்பா அபுல் காசிம், இப்பொழுது ரசூலுல்லாஹ், வீட்டுக்குள் ரசூலுல்லாஹ் என்ற சத்தம் கேட்கிறது. தன் பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள், தன் அண்டை வீட்டார் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ்? 1400 ஆண்டுகள் ஆச்சு. அந்த பட்டத்தை அழிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நிறுவினார். முதலாவது அவங்க மனைவி வந்தார்கள். உலகமே பொய் என்று சொல்கிற நேரம் தன்னோட வாழ்ந்தவர்கள், அந்த அம்மா தெரியும், பெருமானார் போய் சொல்ல மாட்டார். அப்படி மலையில இருந்து ஓடி வர்ற நேரம் ஜபலுல் நூர்ல இருந்து, ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் கதீஜா என்று சொல்கிற நேரம் போத்தி போத்தி சொன்னார்கள், உங்களுக்கு எதுவுமே நடக்காது, லா யுஹ்ஸிகல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், தீனை தெரியாது. அல்லாஹ்னு தெரிஞ்சனால தான் அப்துல்லாஹ்னு பேர் வச்சுக்காங்க ரசூலுல்லாஹ் வாப்பாக்கு. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? போற்றி கொண்டு, நீங்கள் அண்டை வீட்டாரை பார்க்கிறீர்கள், ஏழை எளிவரை கண்டால் உதவி செய்றீங்க, மனிதர்களை கண்டால் என்ன செய்யணும் அதை செய்கிறீர்கள், ஒரு நாளும் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று தன் கணவனை ஆறுதல் படுத்திய மனைவி ஷஹாதத்தை சொன்னார். பக்கத்தில் ஓடி வந்தவர் யாரும் அல்ல,
தன்னோடையே வாழ்ந்து உற்ற நண்பன் என்று உலகத்தில், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடி நெருக்கமான நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் பொய் என்று சொல்கிற நேரம் இல்லை உண்மை என்று சொன்னார். நீங்கள் சொல்வது என்னுடைய ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அவரோடு நான் பழகியிருக்கிறேன், பொய் வரவே வராது. சின்னனுக்கு பொய் சொல்லாதவர் மறுமை அல்லாஹ் விஷயத்தில் பொய் சொல்லுவார், ரப்புல் ஆலமீன் சொல்ல மாட்டார். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவர் கொடுத்த விலை என்ன? சஹாபாக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு இழந்தது என்ன, கிடைத்தது என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலே என்ன ஆகிறது? அவருடைய மகன் முன்னாடி வருகிறார். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சொன்னார், வாப்பா, அதாவது உங்களை கண்டேன், நான் கொல்லவில்லை வாப்பா. உங்களோடு போராடுகிற நேரம் யுத்தத்தில் அவன் எதிரி, இவர் இந்த பக்கம். உங்களுக்கு எதிராக எனக்கு வாளை தூக்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு உலகத்தில் அடுத்த பக்கம் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உன்னை மட்டும் நான் கண்டிருந்தார் உன்னை வெட்டி இருப்பேர் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவருக்கு தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய மனைவி விட ரசூல், அல்லாஹ் ரசூல், ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கல்வி அவர் எதை இழக்க நினைத்தார்? எதுவும் போகட்டும், எதுவும் போகட்டும். ரப்புல் ஆலமீனை புரிந்தவர்கள் அவர்கள் எதையும் எந்த நேரத்திலும் கொள்கையில் இருந்து அங்கால் போக மாட்டார்கள். மகன் தான் சொல்லுவார், என்ன செய்வார்? அதாவது மகன் வாப்பா வெட்டினாலும் உலகத்துல வாப்பா மகனை வெட்ட மாட்டார், உலகம் இது. ஆனால் தீனுல் இஸ்லாம் நுழைந்ததுக்கு பிறகு அவர்கள் மாறினார்கள். இந்த கொள்கையில் அவர்களுக்கு வந்த பலத்த சோதனை, மகன் அந்த பக்கம், வாப்பா இந்த பக்கம். குடும்பம் வேணுமா, அல்லாஹ் வேணுமான்னு அல்லாஹ் கேட்பான். இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க போறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் வாழ்வில் எக்கச்சக்கமாக தன்னுடைய உடலாலும், அதாவது எல்லாத்தையும் இழந்தார்கள். ஜன்னாவுடைய கதவு திறக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். ரப்புல் ஆலமீன் அதை இந்த உலகத்தில் திறந்து கொடுத்தார். சஹாபாக்களுடைய பட்டியலும் பேரும் அவருடைய வரலாறுகளை இப்பொழுது சொல்வது மிகவும் கடினம். குத்பாவுடைய உரை மிக சுருக்கமான நேரம் என்றாலும் ஒரு சில பதிவுகளை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு அடிப்படை. அதுக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு பேனை எடுங்க, ஒரு புக் எடுங்க. 7 மண்டால் இந்த ஃபார்முலா உலகத்துல எந்த விஞ்ஞானிட்டையாவது போய் இது எப்படி என்று கேளுங்க. சாதாரணமாக சஹாபாக்களுடைய பெயர்களை நான் சொல்லுகிற நேரம், இந்த பெயர்கள் பொதுவாக அமெரிக்காவுக்கும் தெரியும், ஐரோப்பாவுக்கும் தெரியும், பிரான்சுக்கும் தெரியும். ஒருவேளை நான் உட்கார்ந்து சிந்தித்திருக்கேன், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வார்த்தையை பாதுகாப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாதுகாப்பதாக இருந்தால் அதுக்கு எடுத்த முயற்சி மாறி வல்லாஹி எந்த ஒரு மனிதனுடைய முயற்சி, எந்த ஒரு மனுஷன் அவனுடைய வார்த்தையை பாதுகாக்க அப்படி ஒரு முயற்சி நான் கண்டதே இல்லை. பெரும் பெரும் விஞ்ஞானிகள் விஞ்ஞான தத்துவங்களை சொன்னார்கள். ஆனால் எந்த தத்துவத்துக்கு பின்னாடி இன்னார் கேட்டு இன்னார் சொல்லி இன்னார் கேட்டார் இல்லை. எப்பொழுது உலகம் எழுத தொடங்கிச்சோ அண்டையிலிருந்து பாதுகாத்தார், எழுத தொடங்கியதுக்கு பிறகு பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பின நேரம் பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கால ரசூலுல்லாஹ் கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த இடத்தில் பொய்கள் கலந்தால் அந்த பொய்யையும் கால ரசூலுல்லாஹ் வந்து அதற்காக அஸ்மாஉர் ரிஜால் என்ன செய்தார்கள்? ஹதீஸை மட்டும் பாதுகாக்கல, அந்த செய்தியை கொண்டு வந்தவர் யார், அவரிடமிருந்து இவர் கேட்டாரா, இந்த காலத்தில் பிறந்தாரா, மனிதனுடைய பேர் பட்டியலை எழுதி வைத்து அவர்கள் எப்ப மூலக்கோளாறு வந்துச்சா, எத்தனை வயசுல மூத்தா போனாரு, எப்ப பிறந்தாரு, இவங்க 2 பேரும் ஒரு வாசியா மீட் பண்ணினாங்களா? சுப்ஹானல்லாஹ். எனக்கு ஒரே ஒரு மனிதரை எடுத்துக்காட்டு உலகத்தில் அவருடைய சொல்லை இவ்வளவு அற்புதமா பாதுகாத்த ஒரு சமூகத்தை. இமாம் புகாரி, புகாரா, ரஷ்யா, 192 ஹிஜ்ரி. புகாரி அங்கிருந்து வருகிறார். அவர் ஹாஃபில், ஹாஃபில் என்றால் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணதுக்கு அன்றைக்கு ஹாஃபில் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு தான் ஹாஃபில் ஹாஃபில் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணது. அந்த காலத்தில் பொதுவாக குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணிருப்பாங்க. ஹாஃபில் என்று சொல்லி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் மனனம் செய்தார். எப்படி? கால ரசூலுல்லாஹ் இப்படி இல்லை, சனதோட மனனம் செய்தார். ஹாஃபில், அந்த ஹாஃபில் ஒரு ஆள் தான் இமாம் புகாரி. இமாம் புகாரி 1 லட்சத்துக்கு மேல நமக்கு ஹதீஸ் தெரியும்டா, எல்லா ஹதீஸையும் கொட்டி உலகத்துக்கு கிழிச்சு காட்டுவோம், எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. இமாம் புகாரி, புகாரியில திரும்ப 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 ஹதீஸ், ஒரே ஹதீஸ் இந்த தலைப்பின் கீழ், அந்த தலைப்பின் கீழ், அந்த தலைப்பின் கீழ். சோ ஆக ஒரே ஹதீஸ் 3 வாட்டி 4 வாட்டி 7 வாட்டி எல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 to 2500 ஹதீஸ் புகாரில் இருக்கு. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் தெரிந்தவர். அவ்வளவு சிந்தித்து பார்த்து ரசூலுல்லாஹ் மேல களங்கமே வரக்கூடாது என்பதற்கு
அவரால் மேக்சிமம் இது பொய் இல்லை என்று அவர் தேர்ந்தெடுத்த ஹதீஸ்களை பதிவு செய்தார். இது ரசூலுல்லாஹ், அதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மரியாதையை கொடுத்தான். 1400 ஆண்டுகளானாலும் உலகத்தில் கூகுள் போனாலும் எது நடந்தாலும் பள்ளிகளில் அமெரிக்காவிலும் ரசூலுல்லாஹ் என்று பேசப்படுவது ஓகே. ஆனால் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்திருந்தான் தெரியுமா? இன்றைக்கு சில தலைவர்கள் சாகிற நேரம் அவர்களுக்கென்று சிலை, அவர்களுக்கென்று மாலை போடுகிறார்கள், அவர்களுக்கென்று வருடத்துக்கு ஒரு முறை அவர்களை நினைத்து பார்க்க சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் பல தோழர்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நிறைய இழந்தார்கள். உங்களுக்கு தெரிந்த வரலாறுகள். அவர்கள் இழந்ததுக்கு பிறகு அந்த தோழர்களுடைய பேரை கொண்டு போய் ஒட்டல பள்ளியில, தயவு செய்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க, நான் தான் இன்றைக்கு கொடுத்தேன்னு சொல்லல, என் பேர் யாருக்கும் தெரியக்கூடாது என்று மறைத்தார்கள். ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டுகளாக அமெரிக்காவில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு பத்தி பேசுறார். பிரான்சில் இன்றைக்கு ஜோ பைடன் பேசினால் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, நாளைக்கு மீடியாவில் வரலாம், இன்றைக்கு நாளைக்கு தலைப்பு செய்தியா வரலாம். 10 வருஷத்தில் ஜோ பைடன் பேசினது என்னென்றே மறந்துடுவார்கள். 1400 ஆண்டுகளாக ரஷ்யாவிலும் சைனாவிலும் இலங்கையிலும் இந்த பண்டார கொஸ்வத்திலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பேர் வருகிறது என்றால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வருகிறது என்றால், இந்த வானம் பூமிக்கு அவர்களை மறக்க முடியாது. அவருடைய பெயர்களை பாதுகாத்தது அவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய, அவர்கள் இழந்தார்கள். ரப் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ்வுடைய அந்த மரியாதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை தேர்ந்தெடுத்தால் இந்த பூமி திகைத்து பார்க்கும். இந்த வானமே அவர்களை அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த மனிதர்களாக நடப்பார்கள். அவர்கள் பின்னாடி பலம் இருக்கவில்லை, முன்னாடி படை போடவில்லை. ரப்புல் ஆலமீன், நான் கேட்கிறேன், நீங்கள் படித்த படிப்பை வையுங்கள், இந்த கேள்வியை கொண்டு போய் கேளுங்க, இவர்கள் பேரை யாரு பாதுகாத்தது? ரசூலுல்லாஹி. சரி, இந்த வரலாறுகள் உலகம் எங்கும் குத்பா உரைகளில் பேசப்படுகின்றால் 100 வருஷம் பேசி மறப்போமே அப்பா அவர்களே. அவர்கள் மறக்க கூடாதாம், அவர்களை யாரும் மறக்க கூடாதாம். ரப் அவர்களை நேசிக்கிறார்களாம், மூமின்கள் அவர்களை நேசிக்கணுமாம். அவர்கள் பட்டினியில் இருந்ததுக்கு அவர்கள் பெற்றது இதுதான் அல்லாஹ்வுடைய ஜன்னா. அவர்கள் ஜன்னாவாசி உலகமே அறிந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். பெருமானுடைய காலத்தில் ஒரு விருந்தாளி வந்தார். அந்த விருந்து கொடுத்தே ஆகணும். அது அரபிகளுடைய எழுதப்படாத சட்டம். ஏனென்றால் இன்றைக்கு பண்டார புஸ்தகத்துக்கு நான் வந்தா ஏதோ ஹோட்டல் வரைக்கும் சாப்பிட்டு போயிடணும். நீங்க விருந்து தந்தீங்களோ இல்லையோ கோவப்பட இயலாது. ஏன்னா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிடலாம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. வர்றவருக்கு ஹோட்டல் இல்லை, எங்க போய் சாப்பிடுவது? அதனால் அவர்கள் எழுதப்படாத ஒரு சட்டம் இருந்தது. மக்காவில் ஒரு ஆள் மதீனாவுக்கு போனார்னா அந்த காலத்திலிருந்து மதீனாவை ஊட வைத்திருப்பார். அதனால தான் அவர்கள் வாப்பா 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 அப்பா 10 தலைமுறைக்கு பேர் வைத்து தெரியும். வாப்பா இப்னு 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 இப்னுவார்கள். எங்களுக்கு 4 தலைமுறைக்கு அப்பா பேர், அப்பாட பேர், அதுல அப்பாட பேர் தெரியாது. அவர் எங்க இருந்தாருன்னு தெரியாது. அரபிகளுக்கு அது தெரியும். ஏனென்றால் அங்க போன இன்னாருடைய ஃபேமிலியா அன்பார்கள். அவர்கள் அங்க போனால் சாப்பிடுவார்கள், இவர்கள் இங்க வந்தால் சாப்பிடுவார்கள். வேற வழி இல்லை. அந்த காலத்தில் ஒரு அப்படி வேற இது இல்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகு மாறியது. என்றால் வந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தார்கள். வந்தால் பள்ளிவாசலில் வந்த விருந்தாளிகளுக்கு கண்ணியப்படுத்தணும். வேற வழி இல்லை. அவர்களை ஒரே டாக்கெட் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வோட பேசணும், சலாம் சொல்லணும். ரொம்ப தூரத்திலிருந்து வந்தார்கள். சிலர்கள் வேறு ஊருக்கே போகவில்லை. அவர்கள் பள்ளிவாசல் முற்றவெளியில் தூங்கினவர்கள் அஹ்லு சுஃபாக்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தாண்டி போக கல்வி கொடுக்கவில்லை. காலை எழும்பினால் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். மாலையில் பெருமானார் சுத்தி அவர்கள் நின்றார்கள். ஆனால் பலர்கள் வந்தால் இப்பொழுது உணவு கொடுக்கணும். பெருமானார் சொல்லுவார்கள், மக்களே என் விருந்தாளி வந்திருக்கிறார், யாராவது கொடுக்க உணவு இருக்குதான்னு கேட்பார். பள்ளிவாசல் தலைவர் இதை எழுதி கேட்டா எவ்வளவு கேவலமா நாம பார்ப்போம் சகோதரர்களே. நம்ம காலத்துல அதெல்லாம் கேவலமா பார்ப்போம். பெருமானார் வீட்டுல எதுவுமே இல்லை. அந்த ரொம்ப பலகீனமான நிலைமையில ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. தோழர்கள் முகத்துமும் பார்ப்பாங்க. யார் வீட்டுல எதுவும் இருக்காது. எல்லாத்தையும் கொடுத்து ஜன்னாவை எதிர்பார்த்த தோழர்கள் அவங்க. அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறாங்க. யார சொல்லலாம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்பினாரோ அவர் விருந்தாளிகளை சங்கைப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. யார சொல்லலாம், நான் கொடுக்கிறேன் யார சொல்லலாம். வீட்டுக்கு ஓடி போனவர் தம் பிரியாணி போட்டு வைக்கல, மனைவியோட பேசுறார். என்ன வேணும்? அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி சங்கைப்படுத்துருவோமா? ஜன்னாவுக்கு அவர்கள் பேர் கொடுத்தது என் சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன் பாருங்க. ரப்பே ஜன்னாவத்தா. தன் வாழ்க்கையில் அத்தனையும் மாற்றி கொண்டார்கள். வீட்டுக்கு போய் மனைவியோட பேசினா அவ கடி இருந்து கொள்ளல, நிறைய போட்டு கிழிச்சிட்டீங்க, இப்ப கொட்டிட்டீங்க, பேங்க் பேலன்ஸ் வேற நிறைய இருக்குது, வீட்டுக்கு விருந்தாளி வேறையா, சாப்பிடவே வக்கிலாம நிக்கிறோம், ஆட்கள் வேற கூட்டிட்டு வரீங்கன்னு பேசல.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரஹ்மத்தை இறக்கியிருந்தான். அந்த கல்புகள் மாறி இருந்தது. அந்த அம்மா என்ன சொன்னாங்கடா, எனக்கும் இல்லை இன்றைக்கு உங்களுக்கும் இல்லை, இன்றைக்கு 2 பிள்ளைகளுடைய சாப்பாடு தான் இருக்குது, அவங்க 2 பேரும் தூங்க வச்சிரும். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு மனைவி கிடைப்பதற்கு கொடுத்து வைக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார்கள்? புள்ளே தூங்க வச்சிரும். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியா, ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனாவில் இருந்த அந்த கண்ணியத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தால் அது தாங்கவே முடியாது. உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுந்துறாங்க, பல்லு உடைஞ்சிட்டு நெத்தி காயமாச்சு. ஒரு பெண்ணை உங்களுக்கு தெரியும் ஓடி வருகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி ஊர் முழுக்க பரவிச்சு ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்ற ஒரு செய்தி. அந்த பெண்ணு வர்ற நேரம் அவங்க கணவன் மூத்தன்றாங்க, ஹஸ்பண்ட் மௌத்ன்றாங்க, உங்க மகன் மௌத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அவர் நல்ல இருக்கிறார், எனக்கு காட்டுங்க என்கிறார். அங்க அதான் நிற்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்றார். சுப்ஹானல்லாஹ், அந்த நேசத்தையும் பாசத்தையும் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விட நபியை நேசித்தார். உலகத்தில் இப்படி ஒன்றை பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த மனைவி ரசூலுல்லாஹ் விருந்தாளியா தூங்க வச்சோட தூங்க வச்சா அந்த அம்மா செய்யற வேலையை பாரு. உள்ள கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சா விருந்தாளி என்ன பண்ணிடுவார் தெரியுமா? நீங்க சாப்பிடாட்டி நாங்க எப்படி சாப்பிடறோம்னு கேட்பாரு. அது சாதாரணம், நீங்களும் உட்காருங்கன்பாங்க, அது ஒரு மரபு. ஆனா இந்த நேரத்தில் அந்த அம்மா விளக்கு எண்ணி 10 விருந்தாளி இருக்கிறார், சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது. அபூ தல்ஹா உட்கார்ற நேரம் அவங்க விளக்க சாப்பாடு எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணி விளக்க நினைச்சிட்டாங்க. முழுக்க இருட்டு. நீங்க எந்த கேமராவை கொண்டு போனாலும் யாருக்குமே தெரியாது என்ன நடக்குதுன்னு. சிசிடிவி இருந்தாலும் முழுக்க இருட்டு இருந்தா விளங்காது. அந்த இருட்டு அறையில ரஹ்மானுக்கு விருப்பமான ஒரு செயல் நடக்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க மனைவியும் சேர்ந்து விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வயிறை காய வைக்கிறாங்க. லில்லா ரப்புல் ஆலமீனுக்காக, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுக்கிறார்கள். அவர்கள் ஜஸா கூலி கேட்கவில்லை, தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை சொல்லணும் என்று அவர்கள் கேட்கவில்லை. ஜஸா வலா ஷுக்கூரா, நோ ஷுக்கூர், எந்த தேங்க்ஸும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, எந்த கூலியும் கேட்கவில்லை. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுத்தார். இதுதான் ஜன்னாவுக்கு அவர்கள் செய்த அர்ப்பணம், அவர்கள் செய்த தியாகம். அவர்கள் இழந்தது அந்த இரவு பசியில் துடித்தவர்கள் தூங்க போனார்கள். ரப்புல் ஆலமீன் அதை கண்டு சிரித்தார். ரப்பு சிரிப்பது என்பது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பை புரிந்தவர்களுக்கு தெரியும், ரப்பு சிரிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அபூ தல்ஹா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹை சந்திக்க போகிறார். பெருமானார் சொன்னார்கள், அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்ததை அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான். அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பார்த்து சிரித்தானா என்று சந்தோஷப்படுகிற அளவுக்கு பாலைவனத்து வரலாறுகள், அந்த வரலாறுகளை இன்றைக்கு 1400 ஆண்டுகள் ஆச்சு. யாராவது மனனம் செய்து இதை கொண்டு போய் 2024 பண்டார கோஸ்வரத்தில் பேசணும், அந்த மக்கள் கேட்கணும் என்று பாதுகாத்தார்களா? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இவைகளை மறக்க முடியவில்லை. அது சுப்ஹானல்லாஹ் அற்புதமான வரலாறுகளாக பாதுகாக்கப்பட்டு மனிதர்கள் தங்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய செய்கிறார்கள். தங்களுடைய பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு நிறைய பண்ணுகிறார்கள். அவர்கள் அழிந்து விட்டார்கள், அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அந்த ஏழை தோழர்கள் ரசூலுல்லாஹ் பின்னாடி குட்டி போட்ட பூனைகள் போன்று வந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த பதிவுகளை உலகமே சேர்ந்து அவர்களை அழிக்க பார்த்தது. ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான் என்றால் இதுதான் தீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தீனை புரிவது என்பது அதுதான். உங்களுக்கு தெரியும், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது நீண்ட வரலாறு, ஜும்மா இடம் தராது, ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன். அவருடைய வரலாறை சொன்னால், அவர் 36 வயதில் மௌத்தாகிறார். பெருமானாருடைய பையத்தை 29-30 வயதில் நடக்குது. 6 வருடங்கள், அற்புத 6 வருடங்கள். இந்த அவருடைய ஜனாசாவுடைய வார்த்தையை சொல்கிறேன். அவர் மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்தஸல் அர்ஷ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிட்டு என்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வானத்தில் உள்ளவர்கள் அவர்களை பற்றி பேசுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்கிற நேரம், யா ரசூலுல்லாஹ், வெயிட்லெஸ் ஜனாசால பாரம் இல்லை யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மலக்குமார்கள் சுமந்தார்கள். ஜனாசாவுடைய செய்திக்கு வானம் திறக்கப்பட்டது. மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கிய ஜனாசா என்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லா இடத்திலும் வானவர்கள். ஸஅத் பின் முஆதுடைய ஜனாசாவுக்கு வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 36 வயது ஒரு இளைஞன் அவங்க உம்மா வாழ்கிறார்கள், அவங்க மௌத்தாகிறார்கள். தன் வாழ்க்கையில்
கல்வில் ரசூலுல்லாவை சுமந்தவர். ரசூலுல்லாவை மதீனாவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பொடியன் காரணமானார். அவர் ஹவுஸ் குலத்தின் தலைவர். அல்லாஹ்வுக்கு ஒரு குலத்தின் தலைவர். அந்த பொடியனுக்கு தான் ஒரு தலைமை கிடைச்சிருந்துச்சு. ஹவுஸ் ஹஸ்ரத் தான் மதீனாவுடைய 2 குலம். எப்பயும் சண்டை பிடிக்கும். ஹவுஸுடைய தலைமையை ரசூலுல்லாவுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். அகபாவில் வைத்து உடன்படிக்கை செய்தார். ரசூலுல்லாஹ் நீங்க வாங்க, எங்க ஊர்ல நான் உங்களை பார்ப்போம் என்ற உடன்படிக்கை நிறைவேற்றினார். அவருடைய வயல் அல்ல முக்கியம், அவருடைய அதாவது சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொன்னார். அதாவது அஹ்ஸாப் அந்த போரிலே அவருடைய கை காயமாகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பள்ளிக்குள் கூடாரத்தை அமையுங்கள், எனக்கு ஷாதை பார்க்கணும் என்றார்கள். அடிக்கடி பார்க்கணும், தொழுகிற நேரம் பார்க்கணும். அவர் அங்கே வேண்டாம் இங்கே வைங்க என்றார்கள். ஏனென்றால் ஷாதுடைய கடைசி நேர்கள் அந்த கையில காயமானால் ஒன்றே சாம்பல் போடுவார்கள், அது காஞ்சால் சுகமாயிரும், இல்லைண்டா காய் வெடிச்சு செதறி ரத்தம் பரவும். ரசூலுல்லாஹ்வுக்கு மெசேஜ் போது, யார சொல்லலாம், ஷாது உள்ள கூடாரத்தில் ரத்தம் தெரிக்குது, அதுக்கு அர்த்தம் மௌத்து, அந்த காய் பழுதாகி வெடிச்சு செதறும். ரசூலுல்லாஹ் ஓடி வந்தார்கள். மரண வேலையை கொஞ்சம் பாருங்கள். இந்த பூமியில நிறைய பேர் ரசூலுல்லாஹ் மடியில் மௌத்தாகணும் நினைத்தார்கள். தன் வாழ்க்கையே கொடுத்தவர்கள், ஜன்னா வேணும் என்று கேட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வை கல்வியில் சுமந்தவர். என்ன ஆச்சு தெரியுமா? அத்தனை கொடுத்தவர். சாது பின் முஆதுடைய கடைசி நிமிடத்தை அல்லாஹ் எப்படி வைத்தான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த கண்ணை பொத்த முன்னாடி அவர் லாஸ்டா பார்க்கிறது ரசூலுல்லாஹ். ஹதீஸை வர்ணனையாக அழகாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அவரை பிடிக்கிறார், ரத்தம் மேலெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மேனி ரத்தம். ஸஅத் பின் முஆதுடைய கண்கள் கலங்கிறது. ரசூலுல்லாஹை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ரசூலுல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹை பார்த்து அவர் அப்படியே கண் கலங்குற கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்து விட்டார். பெருமானார் அவரை இறுக பிடிக்கிற நேரமே அவருடைய ரூஹு பிரிந்து போகிறது. ஜஸாக்கல்லாஹு கைர் என்றார்கள். ஜனாசாவை பிடித்து கொண்டு, அல்லாஹ் உங்களுக்கு என்ற ரசூலுல்லாஹ் இந்த ஊருக்கு கொண்டு வந்து மதீனாவில் இஸ்லாம் போவதற்கு காரணமான ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, ஒரு சமூகத்தின் தலைவரே, 36 வயது ஒரு சமூகத்தின் தலைவரே, ஜஸாக்கல்லாஹு கைர் என்றார்கள். அவர் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு காரணம் அரிஷ் என்றார்கள். அரிஷ் குலுங்கி விட்டது என்றார்கள். ஸஅத் பின் முஆதுடைய ஜனாசாவுக்கு வானம் திறக்கப்பட்டு வானவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தென்றார்கள். இந்த பூமியில் இந்த வரலாறுகளை அழிக்க முடியாது தோழர்களே. நீங்கள் உங்கள் பேரை அழிந்து போகலாம், பெரும் பெரும் செல்வங்களுடைய பேர்கள் அழிந்து போகலாம். 1400 ஆண்டுகளாக இந்த உம்மத் அவர்களை நேசிக்கிறோம், அவர்களை பார்க்காமல் நேசிக்கிறோம். பாப்பா மௌத்து போய் அடக்கம் பண்ணி விட்டார்கள். 10 வருஷத்துக்கு பிறகு புள்ளைக்கு எங்க கபருன்னு தெரியாது, வாப்பா மௌத்தான நாள் தெரியாது. வாப்பாவுடைய கபர் பக்கத்தில் போய் அழுது துஆ கேட்கிற வழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த தோழர்களை மறக்க முடியாமல் எங்கள் கல்விகளை வைத்தவன் ரப்புல் ஆலமீன். அவருடைய நேசம் கிடைத்தால் இதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நேயர்களே, வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வஸலாம் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானோடு உறவு வைத்தவர்கள், ரஹ்மானை புரிந்தவர்கள், ஒரு நாள் ரஹ்மான் கோபக்காரனாக சொல்ல மாட்டோம். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்திருப்போம், எக்கச்சக்கமாக கொடுத்திருப்போம். ஆனால் அர் ரஹ்மான் ரஹீம் என்று தான் சொல்லுவோம். அவன் ரஹ்மான், அவன் இரக்கமுடையவன். அந்த இரக்கத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். வாழ்க்கையில் அந்த சோதனை நடக்கும். நீங்கள் போய் சூரா மரியத்தை பரட்டி பார்த்தால் அதோடைய தஃசீரை முழுக்க நாம் அசந்து போய் விடுவோம். இப்ராஹிம் நபியை அவங்க வாப்பா விரட்டுற நேரம், லா அர்ஜுமன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, லைலம் தந்து நீ மட்டும் இதை உடலண்டா, இந்த கொள்கை உடலண்டா, லா அர்ஜுமன்னக்க கல்லால் எரிஞ்சுக்கணும், வஹ்ஜுர்னி மலியா. ஆனால் அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? என் ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான். அந்த இடத்துல எல்லாம் அவரை ஏசுற நேரம் அல்லாஹ்வுக்கு அவர் பேசின பேச்சு ரஹ்மான், இறக்கமுடைய என்னுடைய ரப்பு. ஊரை விட்டே வாப்பா வரட்டுற நேரம் தப்பு பண்ணாத மகன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையை கொண்டு வந்து கையில வச்சிருக்கணும். எல்லாரும் காரி துப்புற மாதிரி பேசினார்கள். ஒரு பொம்புளை பத்தினி, உலகத்திலே பத்தினி ஒரு பெண் தன் கையில குழந்தை வச்சிருக்கிற நேரம் வாப்பா எங்க குழந்தைன்னு கேட்டா எப்படி நிற்கும்? எனக்கு மகள் இருக்கு, உங்களுக்கு மகள் இருக்கு, உங்க மகளை நடு சந்திர நிப்பாட்டி இந்த ஒரு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க. மெல்ல மெல்ல வர்றா, குழந்தையோட வர்றா, குழந்தைய காட்டுறா. அந்த அன்றைக்கு நோம்புன்னு அந்த காலத்துல பல கல்லுமண்ணா, அதாவது எந்த மனுஷனோடையும் பேச இயலாது. அந்த நேரத்துல புள்ளைய வச்சிருக்கிறாங்க. அவங்க கேட்கறாங்க, யா மரியம், மரியமே என்னன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மாக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
இப்படியே காட்ட முடியுமே தவிர பேச முடியாது. சிலை அப்படியே குழந்தையை காட்டுற கைஃபனு கல்லுமு மன்கான ஃபில்மஹதி ஷபியா. இந்த கை குழந்தையோட நாங்க எப்படி பேசுறது? நீ பேசு மரியம். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பத்தினி, இந்த பத்தினி தன்மை இந்த உலகத்தில் இப்படி ஒரு பத்தினியை பார்க்க முடியாது. முஸ்லிம்கள் வெறுப்பானவர்கள் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்பது கிறிஸ்தவர்கள் புகழ்ந்து பேசினார்களுடைய கல்புகள் பறி போன ஒரு பெண். இந்த உலகத்தில் ஜென்னாவுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு பெண். நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியை திருக்குர்ஆன் தூக்கி பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றி நின்றவர்கள் கேட்டார்கள் கை குழந்தையை பார்த்து, என்ன காலு கைஃப நுகல்லிம், நாங்கள் எப்படி பேசுவோம்? மக்கான ஃபில் மஹதி ஷபியா, இந்த பிள்ளையோட எப்படி பேசுவோம்? நீங்க பேசுங்க. என்னெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? உங்க அம்மா எவ்வளவு நல்லோ, உங்க வாப்பா எப்படி நல்லோ. யா உக்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி. ஹாரூன் சகோதரி அந்த காலத்துல நல்ல மனிதருடைய அதாவது சகோதரி என்று சொன்னா அவ்வளவு பெஸ்டான பொம்பளை. இப்படி இருந்தால் எங்க போய் என்ன தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி நின்றா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு சூழல்ல இருந்திருப்பாங்க. அப்ப சொன்னார்கள் ரஹ்மான் என்று. அப்ப அவர்கள் பதில் கொடுத்தால் ரஹ்மான். அவர்கள் அதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ரஹ்மான். நீங்கள் சூரத்துல் மரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரசவத்துல நிக்கிற நேரம் ரஹ்மான் 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 என்றே சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஊருக்கு புள்ளை எடுத்துட்டு போனா என்ன பேச்சு பேசுவாங்க, வாப்பா இல்லாத பிள்ளைக்கு. ஆனால் திருக்குர்ஆன் எடுத்து காட்டுது முஃமின்கள் தன் ரப்பை எப்படி புரிவார்கள், ரப்போடு எப்படி நடப்பார்கள். முழுக்க எடுத்து நடு ரோட்டில் வைத்தாலும் அவர்கள் ரஹ்மான் என்று சொல்லுவார்கள். அதுதான் அவர்கள் ரஹ்மானோட வைத்த நேசம், பாசம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கையில் வரணுமே தவிர இந்த கொள்கையில நின்று போட்டு விலை பேசுவார்கள். கொள்கையில் விலை பேசுவார்கள். மானம் போயிருமே பாருங்க, வீட்டுல வை பேசுவா, 4 பேர் மான சமரசம் பண்ணுவோம், தேவையில்லையாப்பா. என்ன சுபோல குணத்தில் இந்த ஒரு ஹதீஸுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இல்ல, சில இமாம்களும் சொல்லிருக்காங்க முடிச்சிருவோம் கதையை, ஊரோட ஊரா செஞ்சிருவோம். என்ன ஒரு கூட்டு துவா, தனியா துவா கேட்கத்தானே செய்றீங்க, கொஞ்சம் சப்தமா கேட்கிறோம். என்ன சரியப்பா, யாருக்காக செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரப்புக்காக வேண்டி எதையும் விட முடியுமாக இருந்தால் அவர்களைத்தான் அல்லாஹ் பேசுகிறார். ஊர் உலகம் நிர்வாகம் தலைமை பெரியவர் வேண்டி எல்லோரும் பக்கத்தில் வருவார்கள். அவர்கள் யாரும் வந்து மறுமையில் ரப்புல் ஆலமீன் பக்கம் பேச மாட்டார்கள். அதனால் சொல்கிறேன், நிறைய பேர் உங்களுக்கு நலவு சொல்வது கொண்டு வருவார்கள். கொள்கையில் உறுதியாக நிற்பது என்பது பலத்த சோதனைக்கு மத்தியில் எல்லோரும் உங்களை விட்டு போகிற நேரம் நீங்கள் நிற்க வேண்டும் என்ற பாடத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிறோம். இறுதியாக ஒரு அதாவது அஸ்லமி குளத்திலிருந்து நீண்ட பிரயாணம் செய்து ஒருவர் வருகிறார். அவருடைய இளைஞன் காபல் இஸ்லாமி ரலியல்லாஹு அவர்கள் வந்தவர் என்ன சொல்கிறார் என்றால், பெருமானாரை பார்த்தவருக்கு திரும்ப போக முடியல. எங்க இருக்கணும் என்று கேட்டால் பள்ளிவாசல் முத்தவெளியில ஒரு 70க்கு மேற்பட்ட தோழர்கள் தூங்குவார்கள். அவர்களுக்கு எந்த வியாபாரமும் இல்லை. ஏன்னா ஊரை விட்டு வந்தவர்கள், அவர்களுக்கு திரும்ப ரசூலுல்லாவை பார்த்தவர்களுக்கு திரும்ப போக முடியாது. ரசூலுல்லாவை பார்க்காமல் 1400 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹ் முகத்தை எப்ப பார்க்க கிடைக்கும் என்று துடிக்கிறவர்கள் இந்த உம்மத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக கண்ட தோழர் காபல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள், ரபியத் இப்னு காபல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார், நான் போக மாட்டேன். முன்னாடி முற்றவெளியில் அவர்கள் வாழ்க்கையை கடத்தல், ரசூலுல்லாஹ் பேச்சு கேட்கணும், தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்கணும். அந்த பாக்கியத்தை அடையணும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய வேளையில் எழும்புவார்கள். எலும்பினா நம்மளை மாதிரி லைட்டை போட்டு சத்தமாக ஃபேனை போட்டுலாம் அப்படிலாம் சத்தம் வராது. பெருமானார் எழும்புவதும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எழுந்து வெளியே வருகிற நேரம் ரபியத் இப்னு காபல் அஸ்லமி வெளியே நிற்கிறார், தண்ணீரோடு நிற்கிறார். யார சொல்லலாம், பெருமானார் தனக்கு பணிவிடை செய்வதை அவர் விரும்பவே மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க என்ன சில ஊர்களுக்கு போனால் எங்க பேகை தூக்குறதுக்கெல்லாம் வர்றாங்க. தூசி 1000க்கு பெண்ணா கூட அதுக்கு ஒன்றுக்கும் உதவாக்கரைகள் எங்களுக்கு பேக் தூக்குறார்கள். இந்த கொள்கை பேசுறவர்கள் எந்த அளவுக்கு கொள்கையை புரிந்திருப்பார்கள். பெருமானாருக்கு கொடுக்காத கௌரவத்தை எவனுக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியத் இப்னு காபல் அஸ்லமி தண்ணியை வைத்திருக்கிறார். பெருமானார் அதுக்காக வேண்டி தோழரை நியமிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர, மசாஜ் பண்ண, தலையை பிடிக்கல, ரசூலுல்லாஹ் வைக்கல. ரபியத் இப்னு காபல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் வைக்கிற நேரம் பெருமானார் கண்ணை பார்க்கிறார். அந்த தஹஜ்ஜத் வேளை அல்லாஹ் முதல் வானத்தில் இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை சந்திக்கிற, தனிமையில் சந்திக்கிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அவருக்கு. அவர் தண்ணீரோடு நின்றதே வேறொன்றுமல்ல, முஹப்பத். ரசூலுல்லாஹ்க்கு உது எடுக்கிறதுக்கு வச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பயுமே அப்படி செய்தால் ரசூலுல்லாஹ் ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய நினைப்பார். அது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு.
ரசூலுடைய பண்பு தன்மானம் என்றால் அப்படிப்பட்ட தன்மானம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடன் வாங்குவதற்கோ அல்லது ஏதாவது தர்மம் எடுக்கணும் எக்கச்சக்கமா எடுக்கலாம். பெருமானார் ஒரு நாள் ஒரு தோழர்கிட்ட போய் சல்லி கேட்கல. யகூதிகள்கிட்ட போய் போர்க்கவசத்தை அடகு வச்சு கடைசி நேரம் கோதுமை எடுத்தாங்க. தவிர மருமவன் உஸ்மான் பின் அஃபான் பெரிய பணக்காரன், இந்த தீனை வைத்து பணத்துக்கு முடிச்சு போடவே இல்லை ரசூலுல்லாஹ். தீனை வைத்து லிஸ்ட் பண்ணி பணக்காரோட முஹப்பத்தா பழகி ஷாக்கில பணம் போடவே இல்லை ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாராவது ஏதாவது செய்தால் அவர் திரும்ப செய்து விடுவார். அந்த அளவுக்கானவர். ரபியத்துல் காம்பல் அஸ்லமிட்ட கேட்கிறார், ரபியா என்ன வேணும் செல்வி என்கிட்ட கேளுங்க. எதுக்கு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்? தலைவர் ஜமா, அதாவது ஊர் தலைவர் ஏதாவது கொடுக்கலாம், அல்ல அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுக்கலாம். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார், இன்னி அஸ்அலுக முராஃபகத்துக ஃபில் ஜன்னah யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஜன்னாவுல உங்களோட தோளுமை வேணும் யார் சொல்ல. இந்த பூமியில அல்லாஹ் உங்களை பார்க்க வச்சுட்டான், உங்க கை உங்களோட இந்த நேரத்துல சந்திக்க வச்சுட்டான். ஜன்னாவுக்கு போனா அதாவது நபிமார்கள் உங்களோட நிற்பார்கள், சாலிஹீன்கள் சுஹதாக்கள் எல்லோரும் உங்களை சூழ்ந்து நிற்கிற நேரம் ரபியாவுக்கு வர முடியுமா யார சொல்லலாம்? நீங்க இப்படி பிஸியா நிற்பீங்க, எல்லோரோட நிற்கிற ரபியா அவங்க கிட்ட வரணுமே யார சொல்லலாம்? உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும் யார சொல்ல. அவருக்கு என்ன கேட்கலாம்? எனக்கு ஒரு வீடு வேணும் யார சொல்லலாம், இருக்கிற இடத்தை பாருங்க யார சொல்லலாம், எனக்கு சாப்பாடு இல்லை யார சொல்ல, அதை கேட்கணும் யார சொல்ல. அவர் கல்வி எப்படி ஒரு இளைஞன், வயோதிபர்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை, இளைஞர் கல்வி பறிப்போய் சொன்னார், இன்னி அஸ்அலுக முராஃபகத்துக ஃபில் ஜன்னah யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோட நிக்கணும். ரசூலுல்லாஹ் உடனே ஆம் என்று சொல்லல. நீங்க பெருசா கேட்டுட்டீங்களே, பெருசா கேட்டுட்டீங்களே, அதாவது ரசூலுல்லாஹ் பெருசா கேட்டுட்டீங்கன்னு சொல்லல, அவர் கைரு ஜாலி, வேற ஏதாவது கேளுங்களேன். இதை ரெண்டு விதமான அதாவது விளக்கம் கொடுப்பார்கள். ஒன்று கேட்டது பெருசு, அல்லது இன்னொரு விளக்கம் கொடுப்பார்கள், துனியாவுடைய ஏதாவது கேளுங்களே அப்பா, ஏதாவது கேளுங்களே, பைத்துல் மால் எடுத்து தரேன், இல்லாட்டி அல்லாஹ்ட்ட கேட்டு தர்றதுக்கு இப்படி விளக்கம். அவர் கையில ஜாலிக்கு வேற ஏதாவது. அவர் பெருமானாரை திரும்ப பார்க்கிறார், இல்லை லா யார சொல்லலாம், எனக்கு அது ஒன்றுதான் வேணும் என்கிறார். பெருமானார் சொன்னார்கள், எனக்கு உதவி பண்ணுங்க, கசரத்து அதிகமாக சுஜூது பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க ரப்பி. நான் வாக்கு கொடுக்கவில்லை, அதிக சுஜூதில் ஈடுபட்டு எனக்கு உதவி செய்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன கேட்கின்ற இளைஞர்கள் இருந்து யுவதிகள் இருந்து எல்லோரும் மாறினார்கள். இது ஒரு நீண்ட தலைப்பு என்றாலும் கூட ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியில் முன்வைத்து இழந்து தான் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய தூக்கத்தை தியாகம் பண்ணினார்கள், பசியை தியாகம் பண்ணினார்கள், அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணார்கள், தங்களுடைய தோட்ட துறவுகளை தியாகம் பண்ணார்கள். மக்கத்தில் இருந்து வருகிற நேரம் 80க்கு அதிகமானவர்கள், 83 பேர் சில ரிவாயத்துப்படி வருகிறார்கள் முஹாஜிர்கள். அவர்கள் வெள்ளை கருப்பு யாரு எதுன்னு தெரியாது, சுமார் 450 கிலோமீட்டருக்கு அங்காலேருந்து வந்தவர்கள். நீங்க இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ளவங்க வந்தவங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த காலத்திலே பிரயாணம் டெவலப்மான காலத்தில், அந்த காலத்துல அவங்க யாருன்றே தெரியாது. அவங்க கட்டுப்பட்டது சமிஹனா பாத்தானா, இதுதான் அவங்களுடைய இது அவங்க பண்பு. செவிமடுத்தார்கள், கட்டுப்பட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்தவர் மக்காவாசி, என்னோட வந்தவர், சொத்துல பாதி கொடுங்க, எல்லாத்துலையும் பாதி. ஒரு தோழர் வருகிறார், யார சொல்லலாம், என் சொத்துல பாதி, என் வீட்டில் எல்லா வியாபாரத்தில் பாதி, எனக்கு 2 வைஃப், இவருக்கு வைஃப் இல்லை யார சொல்லலாம், என் ஒரு வைஃபை டிவோர்ஸ் பண்ணி அவர் வாழட்டும் யார சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், உலக வரலாறில் சொத்தின் பாதியா ஒரு பெரும் பணக்காரர்கிட்ட போய் 10,000 கேட்டாலே அதிகம் யோசிக்கிற நேரத்தில் சொத்தின் பாதி ஊருக்கு வந்தவருக்கு வந்தான் வருத்தான் இல்லையா, வந்தவருக்கு கொடுத்து முஹாஜிர்களை கௌரவப்படுத்த அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அவர்கள் யாரு தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான், அவர்களை வர்ணித்து பேசுகிறான். ஜன்னாவுடைய இடம் என்ன, வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள், என்னவே இல்லை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விதம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் கட்டுக்கோப்பு கொள்கை என்றால் ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை விடுவதல்ல, ஒன்றில் தலைவரை கேட்டுவிட்டு இன்னொன்றில் வேணாமப்பா ஊருக்கு பிரச்சனை விடுவதல்ல. கொள்கை என்பது சமீஅனா வ அத்தானா, செவமெடுத்தோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார், அத்தானல்லாஹ் வ அத்தான ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவோம். அதனால் சொல்கிறேன், உலகத்தில் இப்படிப்பட்ட வரலாறுகளை உலகமே படித்திருக்க நாம் கொடுத்து வைத்தவர்கள் இவர்கள் மனிதர்களான யோசிக்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். அந்த தொடரில் இவைகளெல்லாம் நாம் பேசுவது ஏதோ பேசிவிட்டு இன்றைக்கு குத்துபா முடிப்பதற்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கல்ல. அதில் 100க்கு 2% நம்முடைய ஜனாசாவலை தூக்குற நேரம்
நம்முடைய வாழ்க்கை மறைமுகமாக நாம் அவைகளை செய்கிற நேரம் இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடம் சங்கையானவர்கள், அல்லாஹ்விடம் சங்கையானவர்கள் உங்களில் தக்குவாதார்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும், நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருள் அவர் அல்லாஹ் நம்மளை அரவணைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பேசினோம். சகோதரர்களே, பேசிய விஷயத்தை கேட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பெருமான அல்லாஹ்வுடைய வேதத்தை அனுமனுவாக அவைக்கு கட்டுப்பட்டு அவைகளை எடுத்து நடப்பதற்கும் ரசூலுல்லாஹுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற இந்த ஹதீஸ்களை கேள்விப்படுகிற நேரம் நாம் அவைகளுக்கு உடனடியாக கட்டுப்பட்டு குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் கூப்பிட்டால் உடனடியாக நின்று அவைகளுக்கு பதில் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் பேச்சில் பிள்ளைகளை ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.